கர்த்தர் கடந்த வாரம் முழுவதிலும் நம்மை பாதுகாத்து கண்ணின் மணி போல எல்லா தீமைக்கும் விலக்கி இந்த நாளிலேயே நம்முடைய சமூகத்திற்கு அழைத்து அவருடைய வெளியேற பெற்ற வார்த்தைகளை நாம் தியானிக்க நம்முடைய உள்ளத்தை அவருக்கு திறந்து வேதம் சொல்லுகிறவர்களே, கடந்த வாரத்திலே நாம் தியானித்த வார்த்தையின்படியே என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம். நாம் அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறோமா இல்லையா என்பதற்கு அளவுகோலாக அந்த வார்த்தையை நாம் தியானித்து உண்மையிலேயே நமக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கிறதா என்று நாம் அளந்து பார்த்தோம். அப்படி அளந்து பார்க்கும் பொழுது என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவனோ அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவரை நாம் உண்மையாக விசுவாசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அளவுகோலாக நம்மையே நாம் பரிசுத்த நம்மை பரீட்சித்து நம்மையே நாம் சோதித்து பார்க்கும்படியாக அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது. அதிலே நம்மை நாம் சோதித்து பார்த்தால் பல சந்தர்ப்பங்களிலே அந்த ஜீவ நதி நமக்குள்ளே இல்லாமல் இருப்பதை நம்மால உணர முடிகிறது. சில நேரங்களிலே அந்த ஜீவ நதி நமக்குள்ளே இருக்கிறது போல தெரிகிறது. பல நேரங்களிலே அந்த ஜீவ நதி நமக்குள்ளே இல்லாமல் நம்முடைய உள்ளம் வறண்டு காணப்படுகிறது போல தெரிகிறது. விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டால் நாம் உடனடியாக என்ன சொல்லிவிடுவோம்? ஆம் என்று சொல்லிவிடுவோம். ஒருவரும் தயங்க மாட்டோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டால் உடனடியாக நாம் யோசிக்காமல் தாமதிக்காமல் கொடுக்கிற பதில் ஆம், உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே இருந்து நான் சொன்ன ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடுகிறதா என்று நம்மை பார்த்து கேட்டால் அங்கே நமக்கு பதில் சொல்ல முடியாமல் நாம் தள்ளாடி. ஏனென்று சொன்னால் அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு ஓடுகிறதா இல்லையா என்பது நமக்கே சில நேரங்களில் தெரிகிறது. இல்லை, சில நேரங்களில் நம்முடைய பாத்திரம் பொங்கி வழிவதும், பல நேரங்களிலே நம்முடைய பாத்திரம் வறண்டு போய் நான் சொன்னது போல தூசு அடிப்பதும், அதில் இருந்து தூசு எழுப்புகிறதும், பாலைவனத்தை போல இருக்கிறதும் நமக்கு நன்றாக தெரியும். ஆக தேவன் சொன்ன இந்த விசுவாசம், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ என்று அந்த விசுவாசத்தை குறித்து அவர் சொன்னாரே, அந்த விசுவாசத்தின் உண்மையான எதை குறித்து அவர் சொன்னார் என்பதை இன்னும் ஆழமாய் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் பார்க்க போகிறது இல்லை. அதை வேதம் நமக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்லி இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமும். ஆக விசுவாசம் என்பது நான் எதை காணவில்லையோ அதை நிச்சயமாய் நான் நம்பி உறுதியாய் இருப்பது, அதுதான் விசுவாசம். அதை வேதம் நமக்கு பெயரிட்டிருக்கிறது விசுவாசிகள். அப்படி என்றால் அவர்கள் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. பவுல் சொல்லுகிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்படி என்றால் நாம் தரிசனம் காண்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஒரு காரியம் நடக்க முன்பதாகவே அதை நாம் நம்பி அதுவும் உறுதியாய் நிச்சயமாய் காணாததை கண்டது போல. வேதம் சொல்லுகிறது, காணப்படாதவைகளில் நிச்சயம். நாம் காணவில்லை, ஆனால் நாம் அதை கண்டுவிட்டது போல நம்புவது, உறுதியாயிருப்பதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசம் என்றால் என்னென்று நாம் பார்க்காமல் அவர் சொல்லுகிற அல்லது அவர் எதிர்பார்க்கிற
விசுவாசம் நமக்குள்ள உண்டா? அப்போ என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ என்று சொன்னாரே, அந்த என்னிடத்தில் என்று அவர் சொன்னதனுடைய சரியான அர்த்தம் என்ன? நம்மை கேட்டால் நாம் திடீரென்று சொல்லிவிடுவோம், உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எங்கள் உள்ளத்தை நீங்கள் திறந்து பார்க்கலாம். அங்கே எழுதப்பட்டிருக்கும் எப்படி? இவர்கள் என்னை விசுவாசிக்கிறவர்கள் அல்லது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆக அவர் சொன்ன அந்த விசுவாசம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவர் சொன்ன அந்த விசுவாசம் எப்படி எதிலே வைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் வேதத்திலே இருந்து தியானிக்க போகிறோம். அப்போ நமக்கு அந்த ஜீவ தண்ணீர் நம்மிலிருந்து புறப்படுவதற்கு ஏது மூல காரணமாக இருக்கிறது? எங்கே அந்த ஜீவ தண்ணீர் இருக்கிறது? அந்த ஜீவ தண்ணீர் எப்படி எங்களிலிருந்து புறப்பட முடியும்? அபிஷேகத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறோம், அவர் அதை தருகிறார். நிரப்பப்பட்டு வீட்டுக்கு போகிறோம், மறுநாளே அது நம்மை விட்டு போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னால், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் வற்றாமல் என்ன செய்வான்? புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு வற்றாத ஜீவ நீரூற்று. அதை சமாரிய ஸ்திரீயிடத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர். சமாரிய ஸ்திரீயிடத்திலே இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு தாகம் எடுக்காது. இது வற்றாத ஒரு ஜீவன் ஊற்றாய் அவர்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ தண்ணி எடுத்து களைத்து போன சமாரிய ஸ்திரீ அதை மாம்சத்திலே புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், அந்த வற்றாத தாகம் எடுக்காத அந்த தண்ணீரை எனக்கு நீங்க தந்தா, நான் இங்க தண்ணி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு மொண்டு கொள்ள வர வேண்டிய அவசியம் இல்லையே ஆண்டவரே, அந்த வற்றாத தாகம் எடுக்காத அந்த தண்ணீரை எனக்கு தாருங்கள் என்று மாம்சத்திலே அவள் கேட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் சொன்ன அந்த விசுவாசம் ஜீவ தண்ணீரை நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓட பண்ணுகிற, வற்றாத தாகம் எடுக்காத அந்த ஜீவ நதியை புறப்பட பண்ணுகிற அந்த விசுவாசம் எதன் மேல் வைக்கப்பட வேண்டும் என்று நாம் வேதத்திலே இருந்து தியானிக்க போகிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டால் உடனடியாக கொடுக்கிற பதில், ஆம் ஆண்டவரை உம்மை விசுவாசிக்கிறோம். பேதுருவிடத்திலே கேட்டால், பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். இங்கே நம்மை பார்த்து கேட்கிறார், சீலோவாம் ஜெப வீட்டு பிள்ளைகளே, நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? பேதுரு என்ன சொன்னார்? ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன். சீலோவாம் ஜெப வீட்டு பிள்ளைகள் என்ன சொல்வார்கள்? ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். அப்ப அந்த விசுவாசம் உண்மையானதா? அப்படி இருந்தால் அந்த விசுவாசத்தின் பலனாகிய ஜீவ தண்ணீர் நம்மிலிருந்து புறப்படாமல் இருக்கிறது என்றால் அதுக்கு என்ன காரணம்? அப்படின்னா இந்த விசுவாசம் உண்மையிலே எங்கே எதன் மேல் வைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் வேதத்திலே இருந்து பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 124வது பக்கம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அடுத்து 2வது வசனம் சொல்வது அவர். இப்ப வார்த்தைகளுக்கு யார் வந்தது? அவர் ஆதியிலே யாரோடு இருந்தாரா? தேவனோடு இருந்தார். அவர் மூலமாய், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, சகலமும் அவர் மூலமாய், அந்த வார்த்தையின் மூலமாய் சகலமும் உருவாக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறார், உருவாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. இப்போ ஆண்டவர் தன்மேல என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் என்று அவள் எதை குறித்து சொன்னார்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கவனித்து கேளுங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் என்று எதை குறித்து சொன்னார்? இங்கே பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை
நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையாய் இருக்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசமாய் இருக்கிறவர். அப்படி என்றால் இதுல வேதம் சொல்லுவது அந்த இயேசுதான் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் அந்த இயேசு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வார்த்தை வேறு, இயேசு கிறிஸ்து வேறு அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தை நம் கையிலே கொடுத்திருக்கிற வார்த்தை. அப்படி என்றால் இந்த வார்த்தை சமன் தேவன், இந்த வார்த்தை சமன் இயேசு கிறிஸ்து, இந்த வார்த்தை சமன் ஆவியானவர். நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் ஆதியிலே தேவன் வானத்தை உண்டாக்கும் பொழுது எதை அனுப்பி வானத்தை பூமியை வரவுள்ளவைகளை உருவாக்கினார்? வேதம் சொல்றது தம்முடைய வார்த்தையை அனுப்பினார், அது உருவாக்கப்பட்டது. அதனாலதான் வேதம் சொல்றது அவர் மூலமாக. தேவனுடைய வாயிலிருந்து என்ன வந்தது? வார்த்தை. ஆனா வேதம் சொல்றது அவர் மூலமாய், அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சகலமும் உண்டாக்கப்பட்டதா. எல்லாம் இந்த பூமியில எல்லாம் அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாக்கப்பட்டது. அதனாலதான் இந்த வார்த்தையை குறித்து யோவான் 1 யோவான்ல என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 1 325 பக்கம். 1 யோவான் 1. ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். இப்போ இயேசு என்று சொல்லாம என்ன சொல்றாங்க? நாங்க கண்ட, தொட்டு பார்த்த, நாங்க கேட்ட அந்த வார்த்தையை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறோம். அந்த வார்த்தை எப்படி இருந்ததா? ஜீவன் உள்ளதா இருந்தது. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. எதை குறித்து சொல்லுகிறோம்? வார்த்தை. இப்ப எதை உங்களுக்கு காண்பிக்கிறேன்? நான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் எவரோ. எதை குறித்து சொல்லுகிறார்? என் வார்த்தையில் விசுவாசமாய் இருக்கிறவர் எவரோ. அதைத்தான் நம்மை அவர் சொல்லுகிறார். எதன் மேல? வார்த்தையில் விசுவாசமாய் இருக்கிறவர் எவரோ. ஏசப்பா சமன் வார்த்தை. யோவான் 8:32 அல்லது 36 படிச்சா சத்தியத்தை அறிவீர்கள். 8:32 சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ சத்தியமும் குமாரனும் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ நாம யோவான் 1 யோவான் 1வது வசனத்திலே 1வது நிருபத்திலே 1வது வசனம், நாங்கள் கண்டது, நாங்கள் பார்த்தது, நாங்கள் நோக்கி பார்த்தது, நாங்கள் தொட்டு உணர்ந்த அந்த ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அந்த ஜீவ வார்த்தை பிதாவிடத்திலிருந்து இந்த பூமிக்கு வெளிப்பட்டது. அப்படி என்றால் தேவன் என்னத்தை நமக்கு சொல்லுகிறார் என்றால், தான் வார்த்தைக்கு கொடுத்திருக்கிற கனத்தை நமக்கு இந்த நாளிலே சொல்லித் தருகிறார். எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும், அல்லது 138 சங்கீதம் சொல்றது, நீ கொடுத்த மகிமைகளுக்குள்ள இந்த பூமியிலே ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மகிமை, ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளுக்கு. கொரிந்தியர்லே பவுல் சொல்கிறார், வானத்திலே உள்ள சைன்யங்களுக்கு ஒரு மகிமை, பூமியில உள்ளவைகளுக்கு ஒரு மகிமை. சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரன் மகிமை வேறே, பறவைகளுடைய மகிமை வேறே, பிராணிகளுடைய மகிமை வேறே. அதே போல மனுஷனுடைய மகிமையும் மிருகங்களின் மகிமையும் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்பட்டிருக்கிறது. இதை சங்கீதக்காரர் 132 சொல்லுகிறார், ஆண்டவரே நீ அநேக காரியங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறீர், அதுல நீ அதிக மகிமை எது கொடுத்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய எதுக்கு? வார்த்தைக்கு. 119 சங்கீதத்தில் மீண்டும் தாவீது சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கப்பா, எல்லாவற்றுக்கும் ஒரு சம்பூர்ண, ஒரு முடிவு, ஒரு நிறைவு இருக்குது. ஆதி இருக்குது, அந்தம் இருக்குது. ஆனா நம்முடைய வார்த்தைக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட உவமை? நம்முடைய ஏசப்பா.
அவர் யார்? நானே அல்பா, நானே ஒமேகா, நானே முந்தினவரும் நானே பிந்திரவருமாக இருக்கிறேன், நானே ஆரம்பம், நானே முடிவாக இருக்கிறேன். இந்த மகிமையை ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? வார்த்தைக்கு கொடுக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு, அதாவது ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு. ஆனால் நம்முடைய வார்த்தையோ மகா விஸ்தாரம். அது வானம் பூமி ஒழிந்தாலும் ஒழிந்து போகாது. அந்த வார்த்தை என்றென்றும் வேறு சொல்வது என்றென்றும் நிலைத்திருக்கிற நித்திய ஜீவ வசனம். அப்படி என்றால் பிதாவுக்கு என்ன மகிமையோ, குமாரனுக்கு என்ன மகிமையோ, ஆவியானவருக்கு என்ன மகிமையோ, அதே மகிமையை அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? தம்முடைய வார்த்தைக்கு. அதனால்தான் பூமியிலே சாட்சி கொடுக்கிற மூன்றில் ஒன்று வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையும் ஆண்டவர் ஒன்று, அல்லது வார்த்தையும் தேவனும் ஒன்று. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர். அப்படி என்றால் அவர் என்னத்தை சொல்றார்? என் வார்த்தைகள் மேலே. நல்லா புரியுங்க, என் வார்த்தைகள் மேல. நாம நம்ம ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் சில நேரங்கள்ல. ஆண்டவர் உண்மை விசுவாசிக்க மாட்டவர், இரண்டாம் தரம் கேட்டாலும் உண்மை விசுவாசிக்க மாட்டவர், மூன்றாம் தரம் கேட்டாலும் உண்மை நம்புகிற மாட்டவர். வெட்டி பாருங்க, எங்க உள்ளத்தை வெட்டி பாருங்க. உண்மை விசுவாசிக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று நாம் சொல்லி விடுவோம். ஆனால் அவர் விரும்புகிற, அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் எது? உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிற விசுவாசம். அவர் என் மேலே என்று சொன்னதனுடைய உண்மையான அர்த்தம் அவருடைய வார்த்தை மேல நாங்கள் வைக்கிற அந்த விசுவாசம். அதைத்தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுதான் உங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தேன். ஏசப்பா தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஏசப்பா. அந்த வார்த்தைக்கு ஏசப்பாவை சொல்லுகிறார், நான் பேசுகிற, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எப்படி இருந்தால் ஆவியும், 6ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்ற ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கா? ஆவி, ஜீவன். தெளிவாய் சொல்கிறார், நான் பேசுகிற இந்த வார்த்தைகள், என் வாயிலிருந்து உங்களுக்கு புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அதை பவுல் எப்படி எழுதுகிறார்? எபிரேயர் எடுத்துக் கொள்ளுங்க. பவுல் ஏசப்பா அப்படி சொல்லுகிறார், ஆவியும் ஜீவனும் உள்ளது என் வார்த்தை. இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 11 வாசிக்க கேட்போம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாவினால் விழுந்து போகாதபடி நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகும். இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகும். ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிடிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கவுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்கிறோம். ஆண்டவர் தெளிவாய் பவுலோடாக பேசுகிறார். நாம் இளைப்பாறுதல் பிரவேசிக்கும்படியாக அவருடைய வார்த்தை என்ன செய்கிறதா? நம்முடைய என்ன செய்கிறதா? நம்முடைய சரீரத்தை ஊன உருக்க யோசனைகளை, இதயத்தின் நினைவுகளை எல்லாம் வகை அறுத்து ரெண்டு பக்கமும் கூறுள்ள ஒரு பட்டயத்தை போல நம்மை குத்தி கிழித்து என்ன செய்வதா? நம்மை அது நமக்கு நம்மை குறித்து இந்த வார்த்தை என்ன செய்கிறது? பித்து அல்லது அதை புட்டு, அப்பத்தை புட்பது போல நம்முடைய சரீரத்தை பிட்டு, நம்முடைய சரீரத்தை கிழித்து நமக்கு இந்த வார்த்தை காண்பிக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு நேராக வரும்பொழுது நாம் என்ன செய்கிறது? குத்துகிறது. காரணம் வேதம் சொல்லுகிறது, நீங்க இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும். அதனால் நீங்க கீழ்ப்படியாமைக்குள்ளே விழுந்து போயிடக்கூடாது. பாருங்க, நடு வசனத்துக்கு மேலே கீழையும் அதை சொல்லி போட்டு கடைசியா சொல்றாரு பவுல் என்னன்னா, கடைசி நாளில் நாம் எல்லாருமாருக்கு கணக்கு கொடுக்கணும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அப்படி என்றால் அவருடைய வார்த்தைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள்? தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பினார், ஊழியக்காரர்களை அனுப்பினார்.
அனுப்பின உடனே நம்முடைய எருசலேம் நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் பேசின உடனே அந்த வார்த்தை அவர்களை குத்தி கிழித்து அவருடைய நினைவுகளை வகையறுத்து அவர்களுக்குள்ளே காரியங்களை அவர்களுக்கு விட்டு காட்டின உடனேயே இவர்கள் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிவுக்குள்ளே தங்களை ஒப்புக் கொடுக்காமல் பதிலாக கல்லெடுத்து என்ன செய்தார்? தீர்க்கதரிசிகளை என்ன செய்தார்கள்? கல்லறிந்து கொன்று போட்டார்கள். ஆண்டவர் இயேசுவா வந்து ஒன்று சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, உன்னிடத்திலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை ஏன் அவர்களை கல்லறிந்தார்கள் என்றால் அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் மக்களை என்ன செய்துட்டு குத்திட்டு கிழித்து போட்டது. அவருடைய வாழ்க்கையை அவருடைய இதயத்தின் நினைவுகளை அது என்ன செய்தது? வகையறுத்து, வேதம் தெளிவாய் சொல்றது என்ன செய்யலாம்? நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து பிரித்து அவர்களுக்கு காண்பித்தது. இவர்கள் கீழ்ப்படிந்து இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்தார்கள்? இவர்கள் வார்த்தையை பேசின தீர்க்கதரிசிகளை கல்லறிந்து கொன்று போட்டார். எசப்பா சொன்னார், புதிய ஏற்பாட்டுல தம்முடைய வார்த்தைகளை கேட்காத மக்களை பார்த்து சொன்னார், உங்கள் முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கல்லறை, உங்கள் முற்பிதாக்களுடைய பாவத்தை நீங்கள் நிறைவு செய்கிறீர்கள். அதனாலதான் நான் சொல்லுவேன், வேத வார்த்தை நமக்குள்ள குத்தணும், நம்ம குத்தி கிழிக்கணும். கிழிச்சால்தான் நாம் ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவர். ஏனென்றா எனக்கு தெரியாதப்பா, இது எனக்கு உங்களோட வார்த்தை குத்தும் போதுதான் எனக்கு புரிகிறது. நான் மனம் திரும்பவும் கீழ்ப்படியவும் உங்களுடைய இளைப்பாறுதல பிரவேசிக்க வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாமையினால நீங்க அந்த இளைப்பாறுதல பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்காமல் போகாத படிக்கு அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி ஒரு விரைவான பட்டயம் போல, சாதாரண பட்டயம் அல்ல, ரெண்டு பக்கம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பூமியில இருக்கிற எந்த பட்டயத்தை காட்டும் அது சர்வத்தை தான் கழிச்சு போகும். ஆனா இது உள்ளத்தின் நினைவுகளை வகையறுத்து நம்முடைய உருக்களை எல்லாவற்றையும் உருவ குத்தி நமக்கு உணர்வு வரப்பட்டி நம்மை மனம் திரும்ப பண்ணுகிற இந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பவுல் கொடுக்கிற விமர்சனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஏசப்பா சொன்னது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் ஜீவனும் வல்லமையும். நான் பார்த்தோம் ஜீவனும் வல்லமையும். அப்படி என்றால் ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. இதுதான் பிதாவுக்குரிய மகிமை, இயேசுவுக்குரிய மகிமை, ஆவியானவருக்குரிய மகிமை. அதே மகிமை தன்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை தானாகவே எப்படிப்பட்டது? ஆவியுள்ள, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த வார்த்தை தானாகவே ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை தானாகவே வல்லமை உள்ளது. ஏசப்பா சொன்னார், நான் என்னை ஜீவனுடையவராக இருக்கிறேன். அப்படித்தானே சொன்னார், என்னை நான் ஜீவனுடையவராக இருக்கிறேன். இந்த ஆலயத்தை வச்சு போடுங்க, 3 நாள்ல மீண்டும் எழுப்புவேன். என்ன சொல்லுகிறார்? எனக்கு இஷ்டமானவரை உயிர்ப்பிக்க எனக்கு அதிகாரம், என் ஜீவனை கொடுக்க ஜீவனை எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இதை யாரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்? பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்படி என்றால் பிதாவுக்குரிய மகிமை, குமாரனுக்குரிய மகிமை, ஆவியானவருக்குரிய அதே மகிமை யாரை கொடுத்திருக்கிறார்? தம்முடைய வார்த்தைக்கு. அது தானாகவே வல்லமை உள்ளது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதுக்கு உருவாக்குகிற சக்தி இருக்கு. வேதத்தில் நாம் காட்ட போறோம். அதுக்கு என்ன சக்தி? உருவாக்குகிற சக்தி, கட்டுகிற சக்தி, அழிக்கிற சக்தி, பரிசுத்தப்படுத்துகிற சக்தி, மறுரூபப்படுத்துகிற சக்தி எதுக்கு இருக்கு? இந்த வார்த்தைக்கு. இந்த வார்த்தையின் மேல விசுவாசமாக இருக்கக்கூடிய உள்ளத்துல இருந்து என்ன புறப்படும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். வெறுமனே ஏசப்பாவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ற உள்ளத்துல இது நடக்கிறது இல்லை. ஏசாயா 55 எடுத்துக்கொள்ளும். ஏசாயா 55வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி போய்விட்டார். உம்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புகிறார். அவன் மேல் மனதொருவார். தேவனிடத்தில்
தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். ஆமென். மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். ஹalleluya. நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளின் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கின்றன. மாரியும் உறைந்த மழையும் போதும் அடுத்தது பின்பதாக 2 வசனத்தை வாசிப்போம். இப்போ கர்த்தர் முதலாவது நம்மை அழைக்கிறார். அழைக்கும் போது சொல்லுகிறார், உங்கள் துன்மார்க்க வழிகளை விட்டு, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, உங்கள் நினைவுகளை விட்டு, உங்கள் திட்டங்கள், உங்கள் சிந்தைகளை விட்டு என்ன செய்யலாம்? மனம் திரும்பி என்னுடைய வழிக்கு, என்னுடைய சித்தத்துக்கு, என்னுடைய திட்டத்துக்கு வாங்க. எதுக்கு அழைக்கிறார் இப்படி என்றால், நம்ம நினைக்க கூடாது ஏதோ கொடிய பாவம் செய்கிறவர்களை தான் தேவன் அழைக்கிறார். இல்ல, அவருடைய வார்த்தையை விட்டு தூரமாய் நிற்கிற ஒவ்வொருவரை, அவருடைய வார்த்தையை விட்டு தூரமாய் விலகி தங்கள் சுய நினைவுகள், சுய சித்தங்கள், தங்களுக்கு நீதி என்று, தங்களுக்கு சரி என்று நாங்கள் மறக்கவே கூடாது. வசனம் நம்முடைய நீதி அவருக்கு என்பதாக மறக்கவே கூடாது. நம்முடைய நீதி அவருக்கு என்பதாக அதைத்தான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் நீதிகள், உங்கள் வழிகள், உங்கள் நினைவுகள். அது என்ன சொல்லுகிறார்? துன்மார்க்கன் தன்னுடைய நினைவுகளை, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு மனம் திரும்பி வர கடவர். அவரை கண்டடைய சமயத்தில் அவர் பக்கத்தில் இருந்து நம்மோடு பேசும் பொழுது நாம் மனம் திரும்ப கடவோம் என்று சொல்லுகிறார். உங்கள் நினைவுகளும் என் நினைவுகளும், உங்கள் வழிகளும் என் வழிகளும், வானத்துக்கும் பூமிக்கும். அது எதை குறித்து சொல்றார்? என் வார்த்தைகளும் உங்கள் நினைவுகளும், என் வார்த்தைகளும் உங்கள் கிரியைகளும் வெகு தூரத்தில் இருக்கிறது. அவைகளை விட்டு, இது நாம் சொல்வது போல பாவலிஸ்ட், குடிக்கிற, வெறிக்கிற, விபச்சாரிக்கிற அந்த காரியங்கள் குறித்து சொல்ல, அவைகளை குறித்து பேசவில்லை. உங்கள் வழிகள், உங்கள் நினைவுகள். நான் பரிசுத்தன், நீ கிட்ட வராதே, வேதத்தில் எழுதப்பட்டது. நான் பரிசுத்தன், கிட்ட வராதே, தள்ளீரு என்று சொல்லுகிற நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நாம் நினைத்து பேசும் பொழுது நாங்க சரியா இருக்கிறோம், நீங்க கிட்ட வரக்கூடாது. நாங்க சரியா இருக்கிறோம், நீங்க தூரமாயிருங்க. நாங்க ஒருத்தரோடும் ஐக்கியப்பட மாட்டோம், ஒருத்தரோடும் பேச மாட்டோம். யோசிச்சு பாருங்க. அப்படி நான் சொல்லும் பொழுதே அவருடைய பிரமாணத்தை, ராஜரிக பிரமாணத்தை என்ன செஞ்சிட்டேன்? உடைச்சிட்டேன். அப்போ உன்னுடைய வழிகள், உன்னுடைய நீதி, உன்னுடைய நினைவுகள், இவைகள் எல்லாம் அவர் சொல்லுகிறார் தனக்கு முன்பதாக எப்படி இருக்கா? அழுக்கான கந்தை. அவைகளை விட்டு என்னண்டையில் திரும்ப கடவர்கள். நான் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சொல்லுகிறார். 10, 11 வாசிப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதற்கு முளை கிளப்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். பெருமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாழ்க்கை. என் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை ஆண்டவர் சொல்கிறார். என் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை நான் என்ன சொல்லி அந்த வார்த்தையை இந்த பூமிக்கு அனுப்பினேனோ அந்த வார்த்தை அதை செய்யாமல் திருப்பி வராது. காரணம், அந்த வார்த்தைக்குள்ளே நான் எதை வைத்திருந்தேன்? ஆவியை, ஜீவனை, வல்லமையை. அந்த வார்த்தை எனக்குள்ள, உங்களுக்குள்ள வந்துவிட்டால் அது சும்மா இருக்காது. ஆகவேதான் இங்கேதான் நாம் புரிந்து கொள்ளணும், நான் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனா? வார்த்தை எனக்கு தெரியும், பல வருஷமாய் கேட்கிறோம், ஆனால் நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுவது இல்ல, அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பது, அர்ப்பணிப்பது இல்ல. அதனாலதான் என் வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார். எதுக்கு சொன்னா? இதுக்கு தான், என் வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை. அப்போ ஆண்டவர் சொல்றார், அவர் தேவனுக்குரிய அதே மகிமை யாருக்கு கொடுக்கிறார்? வார்த்தைக்கு. அவருக்கு பயப்பட வேண்டிய அதே பயத்தை வார்த்தைக்கு, அவருக்கு கொடுக்க வேண்டிய அதே கருத்தை அவருடைய வார்த்தைக்கு கொடுக்க சொல்றார். என் வார்த்தை நான் அனுப்பின காரியம் அப்படி என்றால், என் குமாரனை நான் அனுப்பின காரியமாய் அவர் செய்து முடிப்பார். என் ஆவியை நான் அனுப்பின காரியமாய் ஆவியை அவர் செய்து முடிப்பார். அதே போல என் வார்த்தையை நான் அனுப்பின காரியமாய் அது செய்து முடிக்கும். என் வார்த்தைக்கு ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்குது. அது தான் அனுப்பின காரியத்தை செய்யாமல் என்னிடத்தில் திரும்பி வராது. நான் அனுப்பின வார்த்தையை
தான் என்ன காரியமாய் அனுப்பப்பட்டதோ என்றால் அதில் என்ன சொல்லி அனுப்பப்பட்டதோ அதை என்ன செய்வோம், நிறைவேற்றும். யாருடைய வாழ்க்கையில யாரெல்லாம் தங்கள் நினைவுகளை, தங்கள் வழிகளை, தன் துன்மார்க்கத்தை, நாம் நீதி என்று செய்கிறவைகளை எல்லாம் தள்ளிவிட்டு அவருடைய நினைவுகளுக்கு, அவருடைய வழிகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அவருடைய வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேத வார்த்தையை அவரை கண்டு அவருக்குரிய மகிமையை வேத வார்த்தைக்கு கொடுத்து இந்த வேத வார்த்தைக்கு பயந்து அதை அப்படியே பற்றி கொண்டு மோசேக்கு இரத்த ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே வாருங்கள் எண்ணாகமத்துக்கு வருவோம். பன்னி 11 23 184 பக்கம் பழைய பாட்டுல கை குறுகி இருக்கிறதோ வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடி மோசே இஸ்ரவேல் மக்களும் திணறினார்கள். இத்தனை லட்சம் பேருக்கு ரட்சி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டாரே, இது எப்படி ஆகும் என்று தங்கள் யோசனைகளில், தங்கள் நினைவுகளிலே இவர்கள் தத்தளித்து இது நடக்குமோ என்று சொல்லி ஆண்டவரே சந்தேகப்பட்டு பார்த்த உடனே அவர் சொன்னார், என் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை நீ இப்பொழுது என்ன செய்வாய், காண்பாய். என் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை அப்படி என்றால் அவர் ஒரு காரியத்தை தன்னுடைய வாயிலிருந்து அனுப்பிட்டால் ஆவியோட, ஜீவனோட, வல்லமையோட தான் புறப்படுவது. வெறும் பேப்பர் அல்ல, வெறும் எழுத்தல்ல, வெறும் 4 வரி 3 வரி 2 வரி அல்ல. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு சொல்லு அது என்ன கொண்டிருக்கிறது, ஆவி, ஜீவன், வல்லமை. அவர்தான் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தையின்படி, என்ன வார்த்தை, நான் உங்களுக்கு ரட்சி கொடுப்பேன். இதுதான் வார்த்தை. அதன்படி நடக்குமோ நடக்காதோ என்று மோசே, உன்னை சேர்ந்த ஜனங்கள் என்ன செய்யும் இப்பொழுது காண்பீர்கள் என்றார். என்னத்தை தேவன் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை மேல நாம் வைக்கிற விசுவாசம் தான் நமக்குள்ள ஜீவ தண்ணீரை என்ன செய்யப்படுகிறது, புறப்பட்டு ஓட பண்ணுகிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள், கடந்த வாரத்தில் சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சரீர சுகத்துக்கும் மற்றும் உலக திறமைகள் காரியங்களுக்காக சில காரியங்களை, சில வார்த்தைகளை சொன்னேன். அப்போ இப்படியாக வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களை அவர் ஒவ்வொன்றுக்கும் வேதம் சொல்லுகிறது ஜீவனுக்கும் அதே போல தேவ பக்திக்கும் வேண்டிய வாக்குத்தத்தங்களை அவருடைய திவ்ய வல்லமை என்றால் தெய்வீக வல்லமை நமக்கு தந்தருளி இருக்கிறது. ஆசீர்வாத பேதுரு ஜீவனுக்கும் அதே போல பக்திக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜீவனுக்கு என்றால் இந்த பூமியிலே வாழ, பக்தி என்றால் பரலோகத்துக்குள்ள அல்லது இளைப்பாறுதலுக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டிய அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. எதுக்காக? இச்சையினால் உண்டான இந்த கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உண்டான பாவங்களுக்கு தப்பி, இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டான எல்லா அக்கிரமங்களுக்கு தப்பி நாம் அவருடைய சுபாவத்துக்கு, அவருடைய நீதிக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளாம், இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இந்த வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அப்போ வார்த்தையால மகிமை கர்த்தருக்கு எப்படி நாம் மகிமையை செலுத்தலாம்? வியாதியின் நடுவில் இருந்து அவர் விலக்குவார் என்ற வார்த்தையை நாம் முழு இதயத்தோடும் விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நான் அறிக்கைப்படும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு சுகத்தை தருகிறது. நான் சாட்சி சொல்லுகிறேன், என்ன சொல்லுகிறேன், என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படி என்னை குணமாக்கினார். அதுதான் மகிமை. அப்போ பவுல் சொல்லுகிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடணும் என்றால்
இந்த பொக்கிஷத்துல இதயமாகிய இதயமாகிய இந்த பொக்கிஷத்துல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய பொக்கிஷம் எப்படி இருக்கின்றது நாம் அறிஞ்சு கொள்ள சுருக்கமான வழி. நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷத்துல இருந்து வெளியில இருந்து போடுவோம். நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். நம்ம மற்ற நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து என்ன எடுத்துக்காட்டா? பொல்லாதவைகளை எடுத்து வெளியே போடுகிறார். அந்த பொல்லாதவைகள் அவனை மட்டுமல்ல, அதை கேட்கிற யாவரையும் தீட்டுப்படுத்தி போடும். ஆண்டவர் சொன்னார், சகல துஷ்டைகளும் இங்கே புறப்படலாம். ஆண்டவர் சொன்னார், வாய்க்குள்ளாக போறது மனிதனை கைகழுவாமல் சாப்பிடுகிறதை குறித்து தர்க்கம் பண்ணின பொழுது ஆண்டவர் சொன்னார், வாய்க்குள்ளாக போறது ஏதாவது வழியா வந்துருமா? ஆசன வழியா வெளியில வந்துடும். அது மனிதனை தீட்டுப்படுத்தாது. ஆனா மனுஷனுடைய இதயத்திலிருந்து புறப்படுகிற குணாதிசயங்கள். நீங்க ஒரு மனுஷனை புரிஞ்சு கொள்வதற்கு கதனையும் தேவையில்லை. அவன் பேசும்போது உள்ளத்துல என்ன வழியில வருகிறதுனால் அந்த பொக்கிஷம், உன்னுடைய இதயமாகிய பொக்கிஷம் அதால்தான் நிறைக்கப்பட்டிருக்கு. நம்ம பொக்கிஷத்தை நாம் ஆராய்ச்சி பார்ப்போம். வேற யார்ட்டையும் பொக்கிஷம், மனைவியோட பொக்கிஷத்தை நாம் ஆராய்ச்சி பார்க்க தேவையில்லை. கணவனோட பொக்கிஷத்துல, என் பொக்கிஷத்துல என்னை ஈஸியான வழி. அதை எதனால் வெளியே கொண்டு வரேனோ அது தப்பா இருக்கு. வேற என்னமோ இருக்கு அப்படின்னா நான் எப்படி மேல பேசுறேன்? எது இருக்கோ அதைத்தான் பேசுறேன். இல்லாததை நாம பேச முடியாதுன்னா உள்ள இருக்கிறதா வெளியில வருது. அது அளவு நம்மே நாம் ஆராய்ந்து பார்த்தா நம் உள்ளத்தில் என்ன இருக்குது என்பது நமக்கு தெரியும். நாம் வெளியே எதை போடுகிறோம். அப்போ என்னுடைய வார்த்தைகளுக்குரிய வல்லமையாக சொல்லுகிறார். என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா? இதைத்தான் நாம் ஏசாயாவோட கொண்டு பார்த்தோம். ஏசாயா 55 அவர் சொல்லுகிறார், நான் அனுப்பின காரியமா என் வார்த்தை நடப்பிக்கும். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ 107 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி மீட்டாராம். அப்ப சொல்றார், நான் இந்த வார்த்தையை அனுப்பினேன். அங்க சொல்லப்படுறது வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு மீட்டார். இங்க சொல்றார் ஏசாயாவிலே, நான் அனுப்பின காரியமா. அந்த வார்த்தை நான் என்னத்தை சொல்லி அனுப்பி, அந்த வார்த்தைக்குள் ஆவியை வச்சிருக்கிறேன், ஜீவனை வச்சிருக்கிறேன், வல்லமை வச்சிருக்கிறேன். அது சாதாரணமானதல்ல. எந்த பக்கத்திலையும் கூறுள்ள ஒரு பட்டை ஒரு மனுஷனுக்குள்ள போச்சு அவனை குத்தி கிழிச்சிடும். முற்பிதாக்கள் செய்கிறது, அவரை குத்தி கிழிச்ச உடனே சொன்னவனை கொலை செய்தார்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள், கல்லெறிந்தார்கள், குழியிலே போட்டார்கள், வெட்டி போட்டார்கள். அடுத்த நாள் சொன்னார், உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்தார்கள். அப்போ நம்மை நோக்கி வார்த்தை வரும் பொழுது உடனடியாக நம்மிடம் எனக்கு தான் இவர் குத்துறேன். அதே நேரம் நடக்குது அல்லவா? எனக்கு தான் இவர் குத்துறார் இல்ல, அப்படி அல்ல. எனக்கு நாங்கள் குத்துற பிரசங்கம் தான் இருப்போம். ஒரு பிரசங்கத்தை கேட்டா கேட்டுக்கொண்டிருப்பேன், அதுல குத்தை கேட்டான்னு சொல்லுவேன். இந்த உரைப்பு புளிப்பில்லாத கறி மாதிரி, உரைப்பு புளி ஒன்று உப்பு ஒன்றுமில்லை. எப்படி சாப்பிடுவீங்க? என்ன கறி என்று தூக்கி போட்டுட்டு என்ன செய்வீங்க? நல்ல உரைப்பு, நல்ல புளி, நல்ல உப்பு போட்டு வாய்க்கு ருசியா இருக்கிறத நம்ம சாப்பிட்டு மென்று சாப்பிடுவோம். அதே போலதான் என்னை குத்துகிற பிரசங்கம் யார் பேசுவார்களோ அதை நான் தேடி பார்ப்பது உண்டு. என்னை சரி செய்கிற பிரசங்கம், என்னை குத்துகிற பிரசங்கம், அதைத்தான் நான் தேடி பார்ப்பது உண்டு. ஏனென்றால் என் காதுக்கு இனிமையான பிரசங்கத்தை கேட்டு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. காதுக்கு இனிமையான பிரசங்கம் என் ஆத்துமாவை கொல்லும். காதிலே என்னை குத்தி கிழிக்கிற பிரசங்கம் என் ஆத்துமாவை ரட்சிக்கும். வேதம் சொல்லும், உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்கவல்ல, வார்த்தையை உங்கள் இதயத்திலே நாட்டிக் கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்கவல்ல. இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, இந்த வார்த்தை தானாகவே ஆவியும் ஜீவனும் வல்லமை உடையது. இந்த வார்த்தையின் மேல விசுவாசமாய் இருக்கிறவரோ அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு
மாத்திரமல்ல, ஒப்பியோமாக பார்த்தோம் முதலாவது சுவிசேஷத்துல அந்த வார்த்தை தேவன். அந்த வார்த்தை யாரு? நீங்க வாசிங்க. அந்த வார்த்தை தேவனோடு இருந்த அந்த வார்த்தை சும்மா லேசான காரியம் இல்லை. இந்த வார்த்தைகள் உருவாக்கின வார்த்தைகள், அதே போல நியாயத்திற்கு போகிற வார்த்தைகள், ரட்சிக்கிற வார்த்தைகள், பரிசுத்தமாக்குற வார்த்தைகள், மறுரூபமாக்குற வார்த்தைகள், நம்மை மனம் திரும்ப பண்ணுகிற வார்த்தைகள், நம்மை கூவி அழைக்கிற வார்த்தைகள், நம்மை கடிந்து கொள்ளுகிற, சிக்ஷிக்கிற, சீர்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள். அதை தருகிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர் எவரோ அவர் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று இதைத்தான் அவர் சொன்னார். அந்த ஜீவ நதியை குடித்து அவர் சொல்லுகிறார் சமாரிய ஸ்தலத்திலே, இதை குடிக்கிறவருக்கு தாகம் எடுக்காது. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள இருந்து ஜீவனோட வெளிக்கிட்டு அதுக்கு நீங்க சினிமா பார்க்க மாட்டீங்க, சினிமா பாட்டு கேட்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்க உள்ளத்துல நினைவு தாகம் இல்லை. அரட்டை அடிக்க போக மாட்டீங்க. டைம் இருந்தா வழிகிட்டு யாரும் வீட்டுக்கு போய் அரட்டை அடிச்சுட்டு வருவோம், போக மாட்டீங்க. உங்களோட உள்ளத்துல என்னது? திருப்தி. அப்படி திருப்தி இருந்தா நீங்க உலக காரியம் என்ன செய்ய மாட்டீங்க, நாட மாட்டீங்க. உலக சிநேகிதத்தை தேடி ஓட மாட்டீங்க. போர் அடிக்குது என்று சொன்ன வார்த்தை உங்களோட வாயில வராது. எனக்கு போர் அடிக்குது, டென்ஷனா கிடக்குது, அப்படி கிடக்குது, இப்படி கிடக்குது. இதெல்லாம் வந்து எதனால நம்முடைய உள்ளத்துல இருக்கிற வெறுமை அல்லது வெற்றிடம், டென்ஷன். இதனால வருவது டென்ஷன். மனைவியோட டென்ஷனான வார்த்தைகள், பிள்ளைகளோட டென்ஷனான வார்த்தைகள், சகோதரர்களோட டென்ஷனான வார்த்தைகள், வேலை இடத்துல டென்ஷன், போன் கலைஞ்சா டென்ஷன். ஏன் தெரியுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதி நம்முடைய உள்ளத்துல இல்லாமல் போனதுனால அப்படியே வரும். ஏசாயாவுக்கு திரும்ப வாருங்க, கவனமாய் சென்று கொடுங்க. ஏசாயாவுக்கு திரும்ப வருவோம். ஏசாயா 51 எடுத்துக் கொள்ளுங்க. ஏசாயா 51 16 வாசிக்க கேட்போம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தன்னை அறிமுகப்படுத்துகிற ஆண்டவர், ஆண்டுடைய மனசுல இருக்கிறத புரிந்து கொள்ளலாம். என்னை விசுவாசி என்று அவர் வீணாய் நம்ம பார்த்து சொல்வதில், என் வார்த்தைகளை நம்பு என்று வீணாய் நம்ம பார்த்து சொல்வதாக சொல்றார். வானத்தை அஸ்திவாரப்படுத்தினா, பூமியை அஸ்திவாரப்படுத்தினா, உருவாக்கினா. இப்ப சீயோன் என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? சரிப்படுத்த போற. அதனால சீயோனுக்கு நான் வார்த்தையை அனுப்பும்படியாக வாசிங்க. நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையின் வாயிலை கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை உன் வாயில. நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் நிழல் அப்படின்னா என்னுடைய அபிஷேகம் அல்லது என்னுடைய ஆவியானவர் எங்க? மேலே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வாயில வார்த்தை இருக்கிறார், தம்முடைய கருத்தினால் மூடுகிறார். இது எதை காட்டுது? தேவனுடைய பிரசன்னம், ஆவியானுடைய அசைவாடுதல். அப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளவுக்கு வார்த்தை இருக்கோ அவ்வளவுக்கு தான் இந்த ஆவியானவர் நம்மையில அசைவாடி கொண்டிருப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையை விசுவாசித்து இந்த பொக்குசத்தனுடைய வார்த்தையினால் நாம் நிறைக்கப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு தேவ பிரசன்னம் நம்மையில தங்கி இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தேவன் தம்முடைய பிரமாணங்களை எழுதி வைத்திருந்தார். அந்த உடன்படிக்கை பெட்டி மேல என்ன இறங்கி கொண்டிருந்தது? தேவனுடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருந்தது. பாவத்தோடு உள்ளே போனால் அவன் அடிக்கப்பட்டு செத்து போனான். அந்த பெட்டியை பார்த்தவர்கள், திறந்து பார்த்தவர்கள், வேடிக்கை பார்த்தவர்கள், பரிசுத்தம் இல்லாமல் அதை சுமக்க போனவர்கள், பரிசுத்தம் இல்லாமல் அதை பிடிக்க போனவர்கள் 1000, 50,000, 52,000 என்று அடிக்க
பாதிக்கப்பட்டு மறித்து போனதை நாம் பார்க்கிறோம். என்னதான் இருந்ததை பற்றிக்குள்ள இப்ப மக்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த மகிமை 24 மணி நேரம் உலகி கொண்டிருக்கிற, நமக்கு முன்பதாக வழியை காட்டிக் கொண்டு போகிற, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு யுத்தத்திலே வெற்றியை தருகிற, இளைப்பாறுதலை தருகிற, வழி காட்டுகிற இந்த பெட்டிக்குள்ள என்னதாப்பா இருக்கு ஒரு பார்க்கணும். பேசியர் வைத்திருக்க முடியாம அசுத்தத்தை நிமித்தம் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், திருப்பி அனுப்பினாங்க. யாருக்கிட்ட? இஸ்ரவேல் மக்களிடத்துல. எல்லையில உள்ள அந்த இஸ்ரவேல் குடிகளை வாங்கி வச்சாங்க. வச்சுட்டு என்ன செய்தாங்க? என்னதான் இருக்குன்னு திறந்து பார்த்தாங்க. 52,000 பேர். சும்மா சின்ன கணக்கு இல்லை. கொரோனா வைரஸ்ல என்ன கணக்கு? திறந்து பார்த்ததுனால 52,000 பேர் தேவ ஜனங்கள் திறந்து பார்த்ததுனால மறித்து செய்தி அனுப்புகிறார்கள். நாங்க சாகுறோம், கொண்டு போகப்பட்டீங்க. எல்லாருக்கும் பயம். அதுக்குள்ள என்னதான் இருந்துச்சு? 10 கட்டளை. மோசேக்கு தேவன் சீனாய் மலையில் எழுதி கொடுத்ததோ 10 பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள். அதுக்குள்ள இருந்தே தவிர வேற எதுவுமே இல்லை. ஆக தேவன் இந்த மகிமையான வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நம் உள்ளத்திலே இருக்கும் பொழுது, நம் வாயிலே இருக்கும் பொழுது, உள்ளத்திலே தாங்க வரும், வாயிலே இருக்கும் பொழுது அந்த மகிமை நம்மேல நிலவிட ஆரம்பிக்குது. அந்த ஜீவன் அது நமக்குள்ள இருந்து, அதான் சொல்றது, நம்ம ஆரம்ப நேரத்துல மட்டும் அபிஷேகம் நிரம்பி வழிகிறது போல உணர்கிறோம். வீட்டுல போனா மற்ற விஷயமே அதை காணாமல் போகிறது. அதை தக்க வைக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? வார்த்தை எங்கேயோ, தேன் எங்கேயோ, அங்கே எறும்புகள் என்று சொல்லுவார்கள். நாம சொல்லுவோம், பாருங்க, பூவில தேன் எடுக்கிற தேனியில பார்த்திருப்பீங்க. அந்த பூவில தேனீகள் தேன் எடுக்க அந்த பூவில் என்ன செய்யும்? சுத்தி கொண்டே இருக்கும். அப்பப்போ பூவில் அமர்ந்து என்ன செய்யும்? தேனை எடுத்துக்கொண்டே இருக்கும். ஈஸியா நம்ம தேனிகளை கண்டுகொள்ளலாம். அதை வைத்தே கண்டுகொள்வார்கள். இந்த தேனை பூச்சி எங்க போகிறதுன்னு அவனுடைய வீட்டை பிடித்துக் கொள்வார். அது போய் அந்த போகிற பாதையை பார்த்து எங்கே போய் தாங்குகிறது, அங்கதான் அந்த தேன் கூடு இருக்கிறது என்று தேன் எடுக்க போகிறவர்கள் அதை இனம் கண்டு கொள்வது. எங்கேயாவது ஒரு பூமரம் பூத்திருந்தால் அதுல அந்த சத்தம் கேட்கும். அந்த தேனீக்கள் சுத்துற சத்தம். சுத்தி அது தேன் எடுத்துக்கொண்டு திடீரென்று போய் எங்கேயோ ஒரு மரத்துல போடும் பொழுது அது எடுக்கிறவர்களுக்கு தெரியும், இந்த மரத்துல எங்கேயோ தேன் கூடு இருக்குது, ஏறி பாருங்க. அதே போல அவர்கள் சொல்லிட்டால் அந்த தேனை எடுத்துக் கொள்வார்கள். அப்போ தேவ வார்த்தை எங்க இருக்கோ அங்கெல்லாம் ஆவியானவர் உலாவிக் கொண்டே இருப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ வார்த்தை எந்த பாத்திரத்துல நிறைஞ்சிருக்கோ அந்த ஆவியானவரை வார்த்தையை விட்டு பிரிக்கவே முடியாது. வாயிலே வார்த்தை மேல என்னுடைய அபிஷேகம் எவ்வளவு கவனம். வார்த்தையினால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சந்ததிகளும் நிறைக்கப்படுகிறோம். அவ்வளவுக்கு தேவாவியானவர் நம்மோடு பிரிக்க முடியாது. தேவாவியானவரின் வார்த்தையை பிரிக்க முடியாது. இணைந்துதான் 2 பேரும் செயல்படுறாங்க. அப்படியே வாங்க. அதே ஏசாயாவில 59 எடுத்துக்கொள்ளுங்க. 59 கடைசி 2 வசனம் 20, 21 வாசித்து கேட்போம். மீட்பர் சீயோனுக்கும், சத்தமா வாசிங்க. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார். பாருங்க, எப்பயுமே தேவன் முதலாவது மனதில் தான் கூப்பிடுவார். என்ன ஆசீர்வாதத்தை பெறுவதாலும் அவர் மனசிடத்தில் என்ன கேட்கிறது? நான் அப்படியே இருக்கிறவனமா போய் தாங்க வேண்டாம். கடைசி வரைக்கும் ஒரு சகோதரன் சொல்லுகிறார், அபிஷேகத்துக்காக ஒரு வந்திருக்கிறார். அப்ப சொல்றோம், எனக்கு அபிஷேகம் தாருன்னு நான் வல்லமையா ஊழியம் செய்ய. சரி, இவர் என்ன செய்தால் பஞ்சகம் இல்லாம கையை நீட்டி அப்படி கையை பிடிச்ச அவர் கையை விட்டு பட்டீர்னு ஆண்டு சொன்னாராம். அபிஷேகத்துக்கு முதல் இவனுடைய சொந்த சகோதரத்தில் இவன் சண்டை பண்ணி இப்ப 3 வருஷம் ஆச்சு. அவனை மன்னிக்கவும் இல்லை, அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபிஷேகத்துக்கு முதல் அதை போய் சேர்த்து வர சொன்னார். அவ்வளவுதான் சொல்லி சொன்னார். உனக்கு சகோதரன் ஓ
எங்கேயோ இருக்கிறான். என்ன நடந்தது? எனக்கு அவனுக்கும் வாக்குவாதம். ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல மகனை, போய் மீள் உறவை கட்டிட்டு வா. என்ன செய்யா? மீள் அந்த உறவை என்ன செய்யா? மீண்டும் இணைச்சிட்டு ஒப்புரவாகிட்டு அந்த கோபத்தை உள்ளத்துல தூக்கி வீசிட்டு நீ வா. அதுல இருந்தா நம்முடைய அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகும். யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கல்லவா? ஆண்டவர் அந்த வார்த்தையை பார்க்கிறார். ஏன்னா பரிசுத்தத்தின் தேவன். அசுத்த பாத்திரத்துல நான் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள அசுத்த பாத்திரம் தேவனுக்கு தரமாட்டார். இருந்தாலும் அசுத்தமா போயிடும். அது கடைசியை சாத்தான் பாருங்க. சாத்தான் தேவனிடத்திலே அபிஷேகத்தை பெற்று அக்கினி நடுவே உலாவி ஞானத்தை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்ற சாத்தான் கடைசியா என்ன செய்தான்? யாருக்கு விரோதமா பயன்படுத்துறான்? அவரிடத்தில் பெற்றதையே அவருக்கு விரோதமாய் பயன்படுத்துறார். அவரை அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் என்று சொன்னார். தேவன் சரியான பதிலை கொடுத்து அனுப்பினார். இப்போ என்ன சொல்றார்? சீயோனுக்கு யாக்கோபுக்கு என்ன சொல்றார்? மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வா. சீயோனை பார்த்து சொல்றார் என்ன செய்? யாக்கோபுக்கு பார்த்து சொல்றார் ரெண்டும் நம்ம குறித்த சொல்லுது. மனம் திரும்பி வருடத்திலே கர்த்தர் என்ன செய்வாரா? வருவேன் என்று கர்த்தர் திருப்பாசியின் மீட்பர் சீயோனுக்கும் வீடுகளை விட்டு திரும்புகிறார்கள். வீடுகளை விட்டு திரும்புறாங்களுக்கு, மனம் திரும்புறாங்களுக்கு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புறாங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் இது பொருத்தம். கர்த்தர் வருவார். வாசிங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலிருந்து என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கும் அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்றார்? உன்மேல் இருக்கிற என்னுடைய ஆவியும் உன் வாயில இருக்கிற என்னுடைய வார்த்தை. யோசிச்சு பாருங்க, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. சேர்ந்துதான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். நம்ம வார்த்தை இருக்கணுமா? இருக்கும் பொழுது என்ன வந்துரும்? மேல ஆவியானவர். ஆண்டவர் சொல்றார் உன்மேல் இருக்கிற ஆவியும் அதே போல உன் வாயில நான் அருளின வார்த்தைகளும் உன்னை விட்டு உன் பிள்ளைகளை விட்டு உன் சந்ததியை விட்டு உன் பிள்ளைகளை விட்டு இப்படியே நாம போட்டுக்கொண்டு போகலாம், நீங்குவதில்லை என்று யோசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு நாம் கனம் கொடுத்துட்டோம் என்று சொன்னார். நீங்குவதில்லை என்று அவர் உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் சொல்வார். நான் உங்களோடு செய்கிற உடன்படிக்கை. மனம் திரும்பி யாக்கோபே, சீயோனே என்னிடத்துல வா, உன்னோடு நான் உடன்படிக்கை செய்ய போறேன். என்ன? உண்மையிலே என்னுடைய ஆவியும் உன் வாயில் இருக்கிற வார்த்தையும் அது உன்னை விட்டு இல்லை, உன் பிள்ளைகளை விட்டு இல்லை, பிள்ளைகள் உன் சந்ததியை விட்டு நீங்குவதே இல்லை என்று உடன்படிக்கை உன்னோடு பண்ணும்படியாக உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், வார்த்தையும் ஆவியானவரும் இணைந்து செயல்படுவது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் என்றால் வார்த்தைகள் மேல விசுவாசமாய் இருக்கிறவர். என் வார்த்தைகளை நம்புகிறவர் இவனோ, என் வார்த்தைக்கு பயப்படுகிறவர் இவனோ, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர் இவனோ. சீயோனை பார்த்து யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, உங்கள் துன்மார்க்க வழிகளை விட்டு, உங்கள் அக்கிரம நினைவுகளை விட்டு என் நினைவுகளுக்கு என் வழிகளுக்கு திரும்புங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அவர் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்க கூடாது. அவருடைய ஆவியின் தலையை விட்டு நீங்க கூடாது. என்ன மட்டுமல்ல, என் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அது மாத்திரமல்ல சந்ததியை விட்டு நீங்குவதில்லை என்று கர்த்தர் உடன்படிக்கை தானாகவே. உடன்படிக்கை யார் செய்தது? தானாகவே முன்பது. நல்லா குறிச்சு கொடுங்க. மனுஷன் கேட்க இல்லை, இப்படி உடன்படிக்கை என்னோட செய்யுங்கப்பா என்று கேட்க இல்லை. அவர் தானாகவே வந்து யாக்கோபை சீயோனை கூப்பிட்டு சொல்றார், திரும்பி வா, உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் வருவார் என்று சொன்னார் அல்லவா? மனம் திரும்புகிறவர்களுக்கு நான் வருவேன், வந்து எதை செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் சொன்னார், உன் சந்ததியுமே
வந்துட்டா ஆவியானவர் வந்துருவார். ஆவியானவர் வந்துருந்தா அந்த சந்ததி மேல மார்க்க மட்டுமல்ல, என் ஆவி மட்டுமல்ல, என்னுடைய ஆசீர்வாதமும் ஆவி. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வார்த்தை, அதே போல முதலாவது வார்த்தை, அடுத்தது ஆவியானவர், அடுத்தது ஆசீர்வாதம். இது நம்முடைய சந்ததியை விட்டு. அதுலயும் யாக்கோபு தான் அழைச்சு சொல்றார். யார் அழைச்சு சொல்ற? யாக்கோபு அழைச்சு சொல்றார். நான் தெரிந்து கொண்ட இயேசுவே, யாக்கோபே, உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிக்கும் இந்த ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் 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 பிள்ளைகளும் கர்த்தரை சேவிக்க கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இதற்கு அவர் மூலாதாரமாய் கொடுத்தது வாயிலே என் வார்த்தை, உண்மையிலே என்னுடைய ஆவி. அப்போ நம்ம வாயில வார்த்தை இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம எதிர்மறையா நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கொட்டுகிறோமோ அவ்வளவுக்கு தேவ பிரசன்னம் நம்மை விட்டு பின்வாங்கி போயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாயிலிருந்து அசுத்தமானவைகளை நாம் பேச ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நம்ம முத்திரை போட்டு என்னுடைய சொத்தம் எழுதியிருக்கால் அது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். அவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு லேசாக நீங்கி போய்விடும். எப்படி வேதம் சொல்றது? அவரை அவித்து போடாது, அவரை தூக்கப்பட ஆண்டவர் போராட. நாம அவரை தூக்கப்படுத்த அவரை அவித்து போட்டா நம்மளை ஃபைட் பண்ண வர மாட்டார். லேசாக என்ன செய்வா? நம்மை அறியாமலே நம்மை விட்டு அவருடைய பிரசன்னம் எடுக்கப்பட்டு இப்பொழுது உங்களால உங்களோட உள்ளத்தை சமாதானப்படுத்த முடியாது. அந்த வறுமையை நிவர்த்தி செய்ய முடியாது. உடனடியாக தேவ சமூகத்துக்கு போவேன். எங்கே தூக்கப்படுத்துவேன்? எங்கேயுமே அவித்தேன். ஏன் அந்த பிரசன்னத்தை காணல? ஏன் அந்த உள்ளம் உனக்காக பொங்கி வழிகிற அனுபவத்தை காணல? ஏன் பெருமை? ஏன் இந்த கோபம்? பாருங்க, எல்லாம் உண்டாகும். ஏன் இந்த விரக்தி? ஏன் இந்த கோபம்? ஏன் எல்லாரையும் கடிச்சு கொண்டு வருது? அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டு அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கடிதான். எல்லாருக்கும் கடிதான். அவங்க சொல்லுவாங்க, அப்பா கோபமா இருக்கிறேன். அப்ப பிள்ளைகள் கிட்ட வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, பார்ப்பாங்க, கடி விழ போகுதா அல்லது அன்பான வார்த்தை வருதா. அப்போ நாம் உடனடியாக என்ன செய்யணும்? என் அறை கதவை பூட்டி கொண்டு போகணும். போயிட்டு கேட்கணும், ஆண்டவரே எங்குமே அவித்தேன், எங்குமே நான் தூக்கப்படுத்தினேன், ஆண்டவரே எங்குமே அவித்து போட்டேன், எனக்கு சொல்லும். எல்லாத்தையும் கூட விட்டார். எது விட்டு தெரியுமா? அதை செய்யாம இருக்கிறது. இதை அவர் அவித்து போடாமல் அவர் என்ன நம்ம ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு நேரம் போயிடும். எங்கே தவறு பண்ணினேன் என்று அதை சரி செய்யறதுக்குள்ள எங்க வார்த்தையை தவறினேன். இது கூடுதல் நடக்கிறது வார்த்தையை தவறு பொழுது. எத்தனை தடவை தலையை சொல்லிடும், கோபம் வந்துச்சு. என்ன சொல்ற? என்ன சொல்லுவோம்? கோபம் வந்துட்டு அதனாலதான் பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டேன். அதை புரிஞ்சுக்கணும். கோபம் வந்துட்டு சொல்லாதீங்க. என் மனைவிக்கு நான் சொன்னது சாத்தம் வந்துட்டு சொல்லுவோம். ஏன் எத்தனை நாளைக்கு இதை நாம சொல்லுவோம்? எனக்கு கோபம் வந்துட்டது பிரதர், அதனால சொல்லக்கூடாத வார்த்தை வாயில வந்துட்டு. நான் கோபம் வந்துல சாத்தான் வந்துட்டான்னு சொல்லுங்க. மனைவி சொல்லுவாரு, கோபம் வந்துட்டு சொல்லாதீங்கன்னா சாத்தான் வந்துட்டான்னு சொல்லுங்க. ஏன்? அப்பதான் நமக்கு உரைக்கும். கேட்டா கோபம் பண்ண அப்படி இருந்துருவோம், லேசா எடுத்துருவோம். சாத்தான் சீரியஸா எடுப்போம். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் எந்த மனிதனையும் மன்னிக்க, எந்த மனிதனையும் விஜயித்துக் கொள்ள வேதம் சொல்லுகிறது. என்னை எதிர்கொள்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க யாரென்று சத்துரு நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் சத்துரு நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உட்கார பண்ணி சாப்பிட செய்வார். அதை நீ கலந்து கொள்ள உங்களால் கொடுங்க. சத்துருவன் நினைக்கிறவரோட உறவாடி கை கொடுத்து பேசி அன்பாய் மகிழ முடியுமானால் உன் தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆனந்தத்தின் அபிஷேகம். வேதம் சொல்வது, தேவரே அக்கிரமத்தை வெறுத்து நீதியை நீ விரும்புகிறபடினால் என்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிறேன், உம்மை ஆனந்தத்தை அபிஷேகம் பண்ணினாரே.
உங்களுடைய தோழருக்கு இல்ல, உங்களுடைய சீசர்களுக்கு இல்லாத ஒரு அபிஷேகத்தை உண்மையில எப்படி வைத்தால் நீங்க விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நீதி அவருடைய வார்த்தை. ஏசப்பா சொல்றது ஏசாயாவுல, அதிகாலை தோறும் என்னை எழும்ப பண்ணுகிறேன், கற்றுக்கொள்ளுகிறவன் போல. இது ஏசாயாவில் இருக்கு. அதிகாலை தோறும் என்னை எழுப்புகிறார். யாரு? ஆவியானவர். எப்படியா? கற்றுக்கொள்ளுகிறவன் போல. அவர் ஒரு டீச்சர், இவர் ஒரு மாணவன். அல்லது அவர் ஒரு மாஸ்டர், இவர் ஒரு மாணவன். யாரு? இயேசப்பா சொல்றார், அதிகாலை தோறும் ஆவியானவர் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவன் போல எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். அதனால அடிக்கிறவருக்கு என்ன முதுக கொடுங்க. நல்ல யோசிச்சுப்பாங்க. ஆவியானவர். சகோதரன் சொன்னார் அல்லவா, இயேசப்பாவோட ஊழியத்தில் வெற்றியாரு? ஆவியானவர். அடிக்கிறவனுக்கு என்னுடைய முதுக, தூக்குறவனுக்கு குட்டுறவனுக்கு என்னை கொடுக்கிறதுக்கு யார் கற்றுக் கொடுக்கிறது? யார் கற்றுக் கொடுக்கிறது? ஆவியானவர். ஒவ்வொரு நாளும் காலையில் இயேசப்பாவோட சொல்லுவா, இதற்கான நீங்க செய்ய சரி கற்றுக்கொள்ளுகிறவன் போல. அப்படி என்றால் நம்ம தேவனிடத்துல போகும் பொழுது, தேவ சபைக்கு வரும் பொழுது கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல. எனக்கு எல்லாம் பெரியவன் நாம் நினைக்கிறது, எப்ப நினைக்கிறோமோ அப்பொழுதே நாம் அவருடைய கிருபையில் தள்ளப்படுகிறோம். சாத்தான் என்ன சொன்னான்? ஆண்டவருக்கு மேலாக தன்னை உயர்த்தின பொழுது அவனை தள்ளிவிட்டதையும் அழகான தூதன் சாத்தாராய் மாறுவதை நாம் காண்கிறோம். அதே போல நமக்கு தெரியும், ரெண்டு வார்த்தை நான் அறிஞ்சிட்டா எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் பேச தேவையில்லை, எனக்கு நானே போதகன் என்று நாம் எண்ணும் பொழுதே நான் அவருடைய கிருபையில் இருந்து தள்ளப்பட்டு போகிறோம். ஆவியானவர் நம்மை விட்டு தூரமாய் போகிறார். அப்போ தேவனிடத்துல போகும் பொழுது கற்றுக்கொள்ளுகிற, நீ மாஸ்டர், நான் யாரு? மாணவன். நீ பேசும், நான் கேட்கிறேன். ஏசப்பா அப்படித்தான் ஆவியானவரை நிறுத்தினார். அவர் சொல்ல 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 ஒவ்வொரு வார்த்தைகளையும் தனக்குள்ளே எடுத்துக்கொண்டார். வேதம் சொல்வது, கல்விமானுடைய நாவை எனக்கு தந்தி. ஏற்ற வேளையில ஏற்றவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல குறுக்கு கேள்வி எத்தனை பேர் கேட்டாங்க? அவரை சோதிக்க வந்தாங்க, காசு கொண்டு வந்து கேட்டாங்க. ராஜனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? திடீர்னு அவர் சொன்ன பதில் எல்லாரையும் ஆச்சரியப்பட பண்ணிட்டு, இத்தனை பேர்ல இவள் யாருக்கு மனைவியா இருப்பார் உயிர்த்தெழுதல் என்ற ஒரு கேள்வி. அவர் சொன்ன பதில் எல்லாரையும் ஆச்சரியப்படப்பட்டு, அவர் சொன்ன பதிலை கேட்டு அதுக்கு மேல யாரும் கேள்வி கேட்க துணியே இல்லை. ஏன் தெரியுமா? ஆவியானவருடைய டீச்சிங், அவருடைய படிப்பிப்பு. ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் விதைகளால் இயேசப்பாவுக்குள்ள விழுந்துச்சு. அப்படியே அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை இருந்தார். அரசன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. வனாந்தரத்துக்கு கொண்டு போகும்போது என்ன நடந்திருக்க முடியுங்க? டீச்சிங் அண்ட் சக்சஸ். ஏன்னா அவர் நம்ம போல மனசனாயிருந்தா, நம்ம போல அதே உணர்வு, அதே உணர்வு. வனாந்தரத்துக்கு ஆவியரை கொண்டு போகும் பொழுது யாரை சந்திக்க கொண்டு போறாரு? நிக்கிறான் உலகத்தின் அதிபதி. இப்ப டீச்சிங் அவன் என்ன கேட்பாங்க என்ன சொன்ன யோசிச்சு பாருங்க. வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய் யார் நமக்கு கொண்டு உதவி செய்யறது? வருவான், வெள்ளம் போல வருவான். அந்த நேரத்தில் அவனை பணியை போல உருகப்பட்டுகிறது யாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போகும்பொழுது டீச் பண்ணிக்கொண்டே போயிருப்பான், டீச் பண்ணிக்கொண்டே போயிருப்பான். அப்படியே இயேசப்பா அதை கிரகித்துக் கொண்டார். அவர் கல்வி அறிவில்லாதவர், அவருக்கு பாடசாலை படிப்பும் இல்லை. ஆனா அவர் பேசுறதை பார்த்தா எந்த ஞானியும் அவரோட பேச முடியாது. எந்த ஞானியும், எந்த பெரிய மேதை
ஏசப்பாவோட பேசவில்லை, முடியாது. ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார் தன்னுடைய வார்த்தைகளை. என்னத்தை கற்றுக் கொடுத்தார் நினைக்கிறீங்க? வார்த்தைகளை. அதனால பிசாசானவர் அவரை சோதித்த பொழுது அவர் பொது அர்த்தத்தை அல்லது மனிசிக ஞானத்தை அல்லது உலகத்தின் ஞானத்தை சொல்லாமல் 3 சோதனைக்கு 3 வார்த்தைகளை எடுத்து முன்னுக்கு வைத்தார். அதுதான் நமக்கு வழி. ஜீவத்தன்னோட நதிகள் நம்ம உள்ளத்திலிருந்து புறப்பட்டு அப்படின்னா ஆவியும் ஜீவனும் வல்லமை உள்ள அந்த வார்த்தைகளை நம் உள்ளத்தில் நாம் நிறைத்துக் கொள்ள இந்த பொக்கிஷத்தை நல்ல பொக்கிஷமாக வார்த்தைகளால் நிறைந்த பொக்கிஷமாக மாற்றிக்கொள்ளணும். வாயத்திறந்தா என்ன வரணும்? வாயத்திறந்தா என்ன வரணும்? வார்த்தை. எவ்வளவு வார்த்தையை நாம் நம்ம உள்ளத்தில் எடுத்து எவ்வளவு வார்த்தையை பேசுகிறோமோ அவ்வளவு இந்த ஜீவ நதி நம்மிலிருந்து புறப்படுகிறதை, தேவ ஆவியானவர் நம்மையில அசைவாடுகிறதை நம்மால் காண முடியும். தேவ பிரசன்னம் நம்மையில தங்கிட்டு நம்மால் காண முடியும். என்றால் வார்த்தை அவர் இணைந்துதான் அவர்களை பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாது. இணைந்துதான் செயல்படுகிறார்கள். வார்த்தை இல்லாமல் ஆவியானவர் இல்லை, ஆவியானவர் இல்லாமல் வார்த்தை இல்லை. இணைந்துதான் செயல்படுகிறார். இதுல 3வது தான் நம்முடைய சரீரம் தான். இணைந்து கொள்ளுகிறோம். கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறோம். அவர்களே ஒரே ஆவியா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வயிற்றுக்கு போஜனம் வேண்டுமா, போஜனத்துக்கு வயிறு வேண்டுமா, அதையும் இதையும் தேவன் அளிப்பார். பிற்பதாக சொல்லுகிறார், சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். அதனால சரீரம் யாருக்காக இயங்குது? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு அந்த உணர்வு இல்லை. சரீரம் யாருக்காக இயங்குது? கர்த்தருக்காய், ஆவியானவருக்காய். ஆவியானவர் யாருக்காக இயங்குகிறார்? யாருக்குள்ளாக தான் வாசம் பண்ணணும் என்று பரலோகத்தில் சொல்லி அனுப்பப்பட்டாரோ, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த ஆலயங்களுக்குள்ள, அந்த சரீரத்துக்குள்ள அவர் தங்கி வாசம் பண்ணணும் என்றுதான் ஆவியுடைய வாக்கு. அதனால சரீரம் கர்த்தருக்காய் இயங்குது. கர்த்தர் சரீரத்துக்காய் இயங்குகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவர் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னாரே, அதன் அர்த்தம் இதுதான். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை மேல நம்ம வைக்கிற விசுவாசம், அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல நம்ம வைக்கிற விசுவாசம், அவைகளால் எங்கள் உள்ளத்தை நிறைத்து என்னுடைய வாழ்க்கைக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை அவைகளால் பெற்றுக் கொள்ளுகிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால தேவனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நீங்க அதை தரையிலேயே இதை தரையிலேயே என்று சொல்லி நாம் பல காரியங்களை அவருக்கு முன்னால கேட்க உட்படலாம். அங்க போகும் பொழுது நமக்கு ஒன்று நல்லா தெரியும், தவறு முழுக்க என் மேல. நாம் வாழ்க்கிறதை கலைக்க முடியாது. ஏன்? அவர் எல்லாவற்றுக்கும் வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதை விசுவாசித்து, அதை உள்ளத்தில் ஏற்று, அதை அறிக்கைப்படி, அதை பெற்றுக்கொள்ள உருவாக்குகிற சக்தியோடு அந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து, அந்த வார்த்தையை நான் விசுவாசத்தை உள்ளத்தில் ஏற்று, அதை அறிக்கைப்படி, அதை பெற்றுக்கொள்ளாமல் நான் போனேனே, இது என்னுடைய தவறு என்பதை நாம் அந்த நாளில் புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை காரியங்களை அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. இப்பூமிக்கு வேண்டிய அல்லது இவ்வுலகத்துக்கு இம்மைக்கு வேண்டிய, அதே போல மறுமைக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களை அவருடைய திவ்ய வல்லமை வார்த்தையால் நமக்கு தந்திருக்கிறது. அதனால ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்று நாம் பாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை அவர் சொல்லிட்டார். இனி அவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னாலும் எதிலே சொல்லுவார்? எதிலே தான் சொல்லுவார். நம்முடைய அறியாமை நிமித்தம் கடித்துக் கொண்டு நமக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? என் வார்த்தைகளை நம்ப முடியாத அளவுக்கு
உங்களுடைய இதயம் எப்படி இருக்குது சொன்னா சீசரை பார்த்து கடினப்பட்டு போயிருக்கு. நான் சொன்னதை நம்ப முடியாத உங்களுடைய இதயம் கடினப்பட்டு போயிருக்குது. இது ஒரு பெரிய பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இதுக்குதான் பவுல் சொன்னார், விசுவாசத்தினால் வராத யாவும். எந்த விசுவாசத்தினால்? அவருடைய வார்த்தை மேல வைக்கிற விசுவாசத்தினால் வராத யாவும். இப்ப எபிரேயர் 11 பார்த்தோம் என்று சொன்னால், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எதை நம்புகிறோம்? அவருடைய வார்த்தைகளை. அதை கண்டுவிட்டோமா? இல்ல. ஆனால் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் தானாம். என்ன? விசுவாசம். எதன் மேல? வார்த்தையின் மேல. நம்ம சொல்லக்கூடாது தேவனை நான் நம்புகிறேன். அப்படி என்றால் உங்களுடைய வார்த்தை அப்படி என்றால் நான் பொய்யறேன். கர்த்தர் தெரியும் எனக்கு. 2 வருஷத்துக்கு முதல்ல வந்து சிலுவையில கோரப்பாடுபட்டு எனக்கு ரத்தினாரு. அவர் எனக்கு தெரியும். எப்ப? 20 வருஷமா தெரியும். ஞானசனம் எல்லாம் பெற்றுட்டேன். ஞானசனம் எல்லாம் பெற்றுட்டேன். அவர் வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. வார்த்தை சொல்லுங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இன்னொரு வார்த்தை, வேறொரு வார்த்தை எனக்கு ஞாபகம் முடியாது. எப்படி அப்படி வார்த்தை இருக்க வாய்ப்பில்லை. சில நேரங்களில் சில உரையாடல கேட்பாங்க, அப்படி ஒரு சம்பவம் இருக்க வாய்ப்பில்லை. அவர் யாருக்கு கேட்டார்? மோசே யாரு? யோசுவா யாரு? சில ஜனங்கள் கேட்கிற விதம் பல வருஷ கிறிஸ்தவர்கள். மோசேடா யாரு? ஒரு சித்தப்பாவா? யோசுவா யாரு? காரணம் என்ன? அவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தையை விட்டு நாம் தூரமாய் போயிருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு மேலாக நாம் திரும்பி அவருடைய வார்த்தை மேல விசுவாசத்தை வச்சு அதை என் உள்ளத்தில் நிரப்பி அது எனக்குள்ளே கருக்கட்டி தேவன் வாக்கு பண்ணின வார்த்தைகளை நீங்கள் 100க்கு 100 நம்பி அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படியே அந்த வார்த்தைகளை எடுத்து உங்கள் உள்ளத்திலே நீங்க அதை உண்டு அதை உங்கள் ஆவியிலே நினைத்து உங்களை விட்டு பிரியாதபடி அதை மனப்பாடம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மனப்பாடம் பண்றது மிக மிக முக்கியம். ஜெபிக்கிற நேரத்தில் மனப்பாடம் இருந்தால் தான் இந்த வார்த்தை என்ன செல்லலாம் சொல்லி அறிக்கை செஞ்சு தொடர்ந்து அப்படி செய்ய 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 அந்த வார்த்தை நமக்குள்ள நம்முடைய ஆவியில ஒன்றா கலந்து 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 அதை பிரிக்கவே முடியாது. அந்த வார்த்தைகளை நம்ம விட்டு பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த வார்த்தையை நான் என்னுடைய ஆவியில சொல்லி சொல்லி அறிக்கை செய்தால் காரியத்தில் ரட்சிப்பு அல்லது நிறைவு. அடுத்த உள்ளத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கைப்பட்டதா ரட்சிப்பு. எல்லாவற்றிலும் சுகத்துக்கு வேணுமா, ஆசீர்வாதமா, விடுதலையா, பரிசுத்தமா, ரட்சிப்பு, எல்லாத்திலிருந்தும் ரட்சிப்பு. ஆத்ம ரட்சிப்பட்டுள்ள சரீர ரட்சிப்பு என்ன வேணும் என்றால் சொன்னால் உள்ளத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கப்பட்டு எதை வார்த்தை அறிக்கப்பட்டு சும்மா ஆசீர்வதி வாசனை இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள். ஏன்னா அது சட்டத்தின்படி இடம் இல்லாதது. அப்போ அதை எப்படி அவர் ஆசீர்வதிக்கணும்? நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. உமக்கு மகிமையை படுத்தாத ராஜாக்கள் ஆட்சியில் இராதபடி தள்ளி போடும் என்று ஜெப கூட்டத்தில் ஜெபிப்பார். ஜெபிக்கும் பொழுது பாபிலோன் ராஜாவை நீர் எப்படி தள்ளினீரோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உமக்கு மகிமையை கொடுக்காத மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து உமக்கு இஷ்டமானவருக்கு ஆளுகை கொடுத்து என்பதை அறியாத பாபிலோன் ராஜாவை நீ தள்ளிவிட்டது எப்படி? அப்படியே இந்த பூமியில் உமக்கு மகிமையை கொடுத்த அந்த ராஜாக்களை தள்ளி போடும். எதுவரைக்கும் பாபிலோன் ராஜாவை அறிந்து உணர்ந்து பரலோகத்தின் தேவனே தேவன் என்று அவர் எழுந்திருக்கிற வரைக்கும் 7 காலங்கள் தள்ளப்பட்டது போல தள்ளி போகும். இதான் ஜெபத்தின் தன்மை. சும்மா நம்ம கட்ட முடிச்சு வைக்க கூடாது. நல்லா புரிஞ்சு கொடுங்க. எல்லாம் கற்றுக்கொண்டு நினைக்கிறீங்களா? இல்லை. எப்ப நம்ம அப்படி நினைக்கிறோமோ அண்ணில் ஆகியோம். நம்ம இன்னைக்கு சொல்றோமோ எனக்கு எல்லாம் தெரியும் பாருங்க. ஒரு நாளும் இல்லை. எவ்வளவு வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் இன்னும் கேட்கணும், இன்னும் அறியணும். இதுக்கு எல்லை இருக்கக்கூடாது. ஆனதுனால போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி. என்னவா போதும் என்று சொன்னா என்ன சொன்னார்? பண ஆசைக்கு சொன்னார். நமக்கு அதுல போதும் என்று மனசு சொல்றேன். எதுல சொல்றது இல்ல. பணம் போதும், பொருள் போதும் என்று மனசு ஒரு நாள் ஒத்துக்கொண்டதில்லை. ஆனா வேற அது போதும். ஞாயிற்றுக்குள்ள போயிட்டு
நீங்க கிறிஸ்டியனா சர்ச்சுக்கு போறீங்களா? எந்த சர்ச்சுக்கு போறீங்க? எனக்கு சிரிப்பு வரல கேட்டா. நீ சர்ச்சுக்கு போயிருந்த பிரயோஜனம், நீ கிறிஸ்டியன் என்ற பிரயோஜனம் பார்த்த இடத்துல இல்லையா? சர்ச்சுக்கு போறீங்களா? கிறிஸ்டியனா இருக்கீங்களா? ஏன்னா எல்லா குப்பையும் அங்க இருக்குது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவன் அன்று அவனுடைய ஆலயத்தை கட்டி அக்கினி மகிமையை உறக்கின பொழுது தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், இந்த இடத்துல எவர் வந்து ஜெபிச்சாலும் அதை நான் கேட்டு பதில் கொடுப்பேன். ஆனால் கட்டளைகளை நீங்கள் மீறினால் இந்த ஆலயம் என்ன செய்யப்படும்? இடிக்கப்பட்டு போகும். எப்படி இருக்கிறது ஆலயம்? அவர்களுக்கு இன்னும் ஆலயம் இல்லை. இன்னைக்கு தேவன் பாருங்க, உலகம் முழுவதும் அநேக சபைகள் என்ன செய்திருக்கிறார்? தூட்டு போட்டு வச்சிருக்கிறார். நீங்க இருக்க கூடாது. தேவன் பரலோகத்தில் மாட வச்சு கொடுக்கிறார் இல்ல, சகலத்தை நடப்பிக்கிற சர்வவல்லவர் வானத்திலே தம்முடைய சிங்காசனத்தை அமைத்து பூமியிலே ராஜ்யலீகம் பண்ணுகிறார். அவருடைய கட்டளைகளை கீழ்ப்பட்டு நடக்காமல் போனால் சபைகளை இழுத்து பூட்டி உட்கார்ந்த வீட்டில் என்று சொல்ல உட்கார்ந்த தயங்க மாட்டார். இன்றைக்கு சபைகள், ஞானமான சபைகளை தேவன் என்ன செய்கிறார்? பூட்டி வச்சிருக்கிறார். ஆராதிக்க முடியாது. சொன்னால் இடிக்கப்பட்டு போகும். இதோ மகிமை ஆலயம், என் மகிமை தங்குகிற ஆலயம். உலகத்தில் உள்ள தேடி வருகிற எத்தியோப்பிய மந்திரி, எத்தியோப்பிய ராஜாவுடைய மந்திரி தேடி வந்த அந்த ஆலயம் கேள்விப்பட்டு அநேகர் தேடி வந்து மகிமை அக்கினி இறங்கின அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகுதுன்றார். நீங்க ஆராதிக்க முடியாது. இன்றைக்கு அநேக இடங்கள்ல ஆராதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சீக்கிரத்தில் எங்களை வெளியே கொண்டு வந்தார். ரெட்டை போட்டு தலைமையில் என்ன போட்டு காட்டாங்க? சிவப்பு அடித்து காட்டார்கள். இத்தாலி சிவப்பு. அந்த சிவப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளம். நல்லா புரிந்து எப்படி போட்டு காட்டாங்க தெரியுமா? இத்தாலி முழுக்க சிவப்பை போட்டு இத்தாலி முடிந்தது என்றார்கள். ஆனால் முடியவில்லை. அந்த சிவப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளம். அந்த ரத்தம் இத்தாலியை மூடிச்சு. அவர் காண்பித்தது போலவே தேவன் நமக்கு வெற்றியை தந்தார். அதனால் தேவன் நம்மை ஆராதிக்க வழிகளை சீக்கிரத்திலே திறந்து விட்டார். நம்மை ஆராதிக்கிறதை தடை செய்யவே முடியவில்லை. நாம் ஒவ்வொரு கிழமை பற்றி ஆராதிக்க கொண்டுதான் இருக்கிறோம். தடை செய்யவே முடியவில்லை. என்னத்தை சொல்லுகிறேன்? தேவன் அவருடைய பிரமாணத்தை நாம் கீழ்ப்படியாமல் போனால் உடைத்து ஆலயத்தை சுக்குநூறாக்கி எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்து மறந்துடும். இப்படி செய்ய தயங்க மாட்டார். அவருடைய செய்ய வேண்டாம், செய்து போடுவார். அப்படிப்பட்டவன். அவருடைய வார்த்தைக்கு நாம் திரும்ப கடவுள். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க கடவுள். அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர் இப்படியே கொண்டு போய் தூக்கி வீசி போட்டு ஞாயிற்றுக்கிழமை திரும்ப நாம தூசு தட்டி எடுத்துட்டு வாழ்ந்தால் அதனுடைய விளைவு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அல்லது எனக்கு ஆசை வரும் பொழுது ஒரு மூட் வந்தா தான் நான் எடுத்து படிப்பேன். இப்படி எல்லாம் நாம இருப்போம் என்றால் எப்படி தேவ ஆவியானவர் நம்மை எல்லாம் செய்வார்? யோசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு அவர் அதிக பிரஸ்தாபத்தை, அதிக மகிமையை, அதிக கனத்தை கொடுத்த வார்த்தைக்கு நாம் எப்படிப்பட்ட கனத்தை கொடுக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட முன்னுரிமை அந்த வார்த்தைக்கு கொடுக்கிறோம்? தேவனே மகிமைப்படுத்தினார். அந்த வார்த்தை தேவன் என்று சொன்னாரே. ஆகிய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அது எப்படி இருந்ததா? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவன் என்று சொன்னாரே. அப்படி என்றால் இதை வெறும் பேப்பராக, வெறும் புஸ்தகமாக இதை கிழித்து விட்டால், எரித்து விட்டால், அச்சடிக்கப்பட நிறுத்தி விட்டால் அதை தடை செய்யலாமா? முடியாது. அது ஆவியும் ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை. அது எனக்குள்ள உங்களுக்குள்ள வந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடத்தான் செய்யும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர்.